வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் பொடியாக இருக்கிறதுனால பெரிய வெங்காயம் ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நாட்டு தக்காளி 2, பூண்டு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவிட்டு நல்லா எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ பூண்டு உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பூண்டு உரிக்கலைன்னா கூட அப்படி தோலோடு நல்லா அம்மியில் தட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரக சோம்பு எடுத்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம், கடுகு இதை வச்சு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எல்லாம் சூடானதுக்கு பின்னாடி ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே மொத்தமாகவே சேர்த்துக்கணும். சீரக சோம்பு எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ உரிச்சு வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதங்கி வர்றப்ப வெங்காயம், தக்காளி வதங்கி வர்றப்ப நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்க வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கணும். அந்த மாதிரி இப்போ இது கூட நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு முன்னாடியும் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு கல் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். அதனால நல்லா அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு பின்னாடி இப்போ இந்த கத்திரிக்காய் கழுவி வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு முன்னாடி புளி கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி குழம்பு பொடி மல்லித்தூள் இருக்குல்ல, அது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். இப்போ மிளகாய் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இது கூட குழம்பு பொடி இதை ஒரு 2-3 ஸ்பூன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. புளியை கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட நல்லா இந்த மாதிரி சேர்த்து நல்லா வேக விடணும். தண்ணி இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரையும் வேகிறதுக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொதி வர்றப்ப நல்லா மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே வேக விட்ருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 7-8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் இல்லாமல் வெண்டைக்காய், பாவக்காய் இந்த மாதிரி காயில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.